ஹல்லேலூயா. இன்று அதிகாலையில் பரிசுத்தரின் வார்த்தையை நாம் தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளிலே கூட ஏசாயா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 43வது அதிகாரம் 17வது வசனம். ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகள் எழுந்திராதபடிக்கு ஒருமித்து விழுந்து கிடக்கவும் ஒரு திரி அணைகிறது போல அவைகளை அணைந்து போகவும் பண்ணுகிற கர்த்தர் சொல்லுகிறதாவது. ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்லுகிறார், ரதங்களையும் குதிரைகளையும் நமக்கு விரோதமாக புறப்பட பண்ணுகிறவரும் அவர்தான். ஆனால் அதை எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் ஒரு திரி எப்படி அணைகிறதோ அது போல அதை அணைய பண்ணி ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறதும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் என்று இந்த நாளிலே சொல்லுகிறார். தேவ ஜனமே, உங்களுக்கு விரோதமாக ரதங்களும் குதிரைகளும் எழும்பி இராணுவங்களும் பராக்கிரமசாலிகளும் எழும்பலாம். ஆனால் எழும்புகிற அவர்களை பார்த்து நீங்கள் பயப்படாதிருங்கள். நீங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டிய ஒரு பாதம் தேவ சமூகமே. அந்த தேவ சமூகத்தை நீங்கள் பிடித்துக் கொள்ளுகிற பொழுது, நாம் செய்த தவறுகளுக்கு நாம் மன்னிப்பு கேட்கும் பொழுது, நமக்கு விரோதமாய் எழும்பினவர்களை கர்த்தர் ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவார். எப்படிப்பட்ட இராணுவ எல்லைகளாய் இருந்தாலும், எப்படிப்பட்ட பராக்கிரமசாலிகளாய் இருந்தாலும், செங்கடலிலே எப்படி எல்லா குதிரைகளுடைய ரதங்களையும் அவர் அந்த ரதங்களுடைய அந்த சக்கரங்கள் உருண்டு போக பண்ணின தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கும் ஜீவிக்கிறவராயிருக்கிறார். நீங்கள் பயப்படாதிருங்கள். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை குறித்து, உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள் எப்படிப்பட்டவர்களாய் இருந்தாலும் நீங்கள் பயப்படாதிருங்கள். தேவ ஜனமே, அவர்கள் எல்லாரையும் ஒன்றுமில்லாமல் ஆக்குகிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். எப்படிப்பட்ட மலை போன்ற பிரச்சனையாக இருந்தாலும், அந்த மலை போன்ற பிரச்சனைகளை கொண்டு வருகிற பிசாசு பிடித்த மனுஷனாய் இருந்தாலும் எல்லாவற்றையும் கர்த்தர் ஒன்றுமில்லாமல் ஆக்குவார். நீங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டியது தேவ சமூகம் மாத்திரமே. நாம் வாசிக்கிறோம், நாம் வேதத்திலே புதிய ஏற்பாட்டிலே நாம் வாசிக்கிறோம், விபச்சாரத்திலே கையுமையுமாக பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீ எல்லோரும் அவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நினைக்கிற பொழுது அவள் நாடினது தேவ சமூகம். அவள் இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்தால், இதோ கொல்லவே சாக வேண்டிய அவள் சாவுக்கு விலக்கி தப்பினதை நாம் பார்க்கிறோம். எனவே அப்படிப்பட்ட தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறவர்கள், உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற இராணுவங்களும் பராக்கிரமசாலிகளையும் யுத்த புருஷர்களையும் கர்த்தர் ஒன்றுமில்லாமல் ஆக்கி விடுவார். ஒரு திரி அணைகிறது போல அவர்கள் எல்லாம் அணைந்து போவார்கள். எனவே அவர்களை பார்த்து கொண்டு நீங்கள் கவலையோடும் கஷ்டத்தோடும் சஞ்சலத்தோடும், ஏன் எனக்கு இந்த போராட்டம், ஏன் எனக்கு இந்த பிரச்சனை என்று சொல்லி தேவ சமூகத்தை விட்டு விலகாதிருங்கள். தேவ சமூகத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை ஒரு திரி அணைகிறது போல நான் அணைய பண்ணுவேன் என்று சொல்லி எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறவரே, எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் மத்தியிலே ராஜா நீர் எங்களுக்கு துணையாயிரும் என்று சொல்லி இந்த வேளையில நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, இந்த வேளையில எங்களுடைய அக்கிரமங்களையும் பாவங்களையும் நீர் பாராதபடிக்கு ஆண்டவரே கர்த்தாவை உம்முடைய சமூகத்தை நாங்கள் பிடித்துக் கொள்ளுகிறோம். எங்களை ஆசீர்வதியும், எங்களை இரட்சியும், எங்களுக்கு விடுதலை கொடும். இந்த காலை நேரத்திலே எங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை குறித்து நாங்கள் நினைக்காதபடிக்கு உண்மையே நினைத்து இந்த நாளை தொடங்க கர்த்தர் கிருபை கொடுங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா.